பல சின்னஞ்சிறு கதைகள் மனதை தொடும். சில சமயங்கள்ல வாழ்க்கையே மாத்தி அமைச்சிடும். நம்மளுடைய எண்ணங்கள் மாறுபட்டு விடும், நம்மளுடைய உணர்வுகள் மாறுபட்டு விடும், நம்மளுடைய குறிக்கோள்கள் மாறுபட்டு விடும், நம்மளோட வாழ்க்கையே மாறிடும். இந்த பகுதியில், அதாவது சின்னஞ்சிறு கதைகள் பகுதியில் இந்த மாதிரி கதைகளை அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லணும், அதற்கடுத்த தலைமுறையினருக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இந்த பல சின்னஞ்சிறு கதைகளை சொல்லும்போது அதை அதை ஆரம்பத்தில் உருவாக்கினவங்க யாரு அப்படிங்கிறது எனக்கு பெரும்பாலும் தெரியாது. ஏன்னா படித்ததை விட அதிகமாக கேட்டு உணர்ந்த கதைகள். அது மாதிரி ஒரு கதை இன்னைக்கு சொல்ல போறேன். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல இளைஞர் அப்படியே நல்ல ஒரு ஒரு பணக்காரர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அங்க ஒரு வீட்டு வாசல்ல, ஒரு பங்களா வாசல்ல பெரிய கார், அருமையான கார், லேட்டஸ்ட் மாடல், அப்படி மெஜஸ்டிக்கா நின்றுகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே மனுஷனுக்கு தோணக்கூடியது தானே, எல்லாருக்கும் தோணக்கூடியது. எனக்கும் அந்த வயசுல தோணிக்கிட்டு தான் இருந்துச்சு. இது மாதிரி கார் நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும், இந்த கார்ல என்னைக்காவது ஒரு நாள் அப்படி சவாரி பண்றது, அதை ஓட்டுறது எவ்வளோ அருமையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படி நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல 2 பேர் ஒரு இளைஞரை வீல் சேர்ல மெதுவா தள்ளிக்கிட்டு வந்து அவருக்கு உதவி செய்து, கதவை திறந்து உதவி செஞ்சு, 2 கால்களிலும் இயக்கம் இல்லாதவர், அவரை மெதுவா உள்ள உட்கார வச்சாங்க சீட்ல. அப்போ இந்த கதை ஒரு கற்பனை, அருமையான கற்பனை. என்ன அப்படின்னாக்க, அவர் இந்த இளைஞனோட, இந்த நடந்து போய்கிட்டு இருந்த இளைஞனோட மனசுல என்ன ஓடுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே மனசும் கனெக்ட் பண்ணி இந்த பெரும் செல்வந்தர் அப்படியே மனசும் கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டார், அந்த இளைஞர்கிட்ட கேட்டார், இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார், அருமையான கார் சார், கொடுத்து வச்சிருக்கணும் சார் இந்த மாதிரி கார்ல போறதுக்கு. அப்போ நான் உங்களுக்கு இந்த காரை தரேன், நீங்க எனக்கு 2 காலையும் கொடுத்துட்றீங்களா? இந்த கதையை எங்கிட்ட சொன்னவர் ஒரு பெரியவர் சொல்லும்போது ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடித்தார். நீ அந்த இளைஞனா இருந்தா என்ன செய்வ? இது சாத்தியமா இருந்தா, காலை கொடுத்து அந்த காரை வாங்கிக்க முடியுங்கிறது சாத்தியமா இருந்தா நீ என்ன செய்வ அப்படின்னு அதே கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன், யோசிச்சு பாருங்க. அதனால அன்னைக்கு நான் கற்ற பாடம், நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை பாராட்டணும், பாதுகாக்கணும், போற்றணும், அதை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம் வளமுடன்.